தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம ஒரு பரபரப்பான விடயத்தை பேச போறோம். அது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சின்ன சயின்டிஸ்ட பத்தியும், இன்னொன்னு சுயநலமான லொல் லொல் என்று குறைக்கக்கூடிய இன்னொருத்தரையும் பத்தி பார்க்க போறோம். இப்ப இப்படி சொல்லும் போதே யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம். இதை பத்தி நான் இந்த காணொலியில நம்ம விரிவா தெளிவா பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போறோம். எப்ப தமிழ்நாடு அரசு அதாவது தாவேகா கட்சி அதிகாரத்திற்கு வந்ததோ அதுல இருந்தே தமிழ்நாட்டுல பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம போன்ற ஆட்கள்ல என்ன பண்றோம், நம்மளே கட்டுப்படுத்திக்கிட்டு பேச வேண்டாம் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு நாங்களே கடிவாளம் போட்டுக்கிட்டு இது அவங்களுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய காலம், அனுபவப்பட வேண்டிய காலம், அவங்க இருக்கட்டும்னு நம்மளே கட்டுப்படுத்திக்கிறோம். ஏங்க, விமர்சனம் வைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களா ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஐயா சீமான் அவர்கள் யாருமே விமர்சனம் கூட வைக்கல. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நம்மளை போன்ற ஆட்களும் பேசல, எதிர்கட்சி தலைவர்களும் பேசல, ஆனா பொதுமக்கள் தங்களுக்கான பிரச்சனைகளை பேசுறாங்க. அந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது ஆனா நம்மளாம் எதுக்கையா பேசிட்டு இருக்கோம், நம்மள மேலே ஆட்களே தேவையில்லை போல் இருக்கு, பொதுமக்களே அவங்களுடைய பிரச்சனையை பேசிக்குவாங்க போல் இருக்கு அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதுல பார்த்தா ஒருத்தர் சொல்றாரு, எங்க வீட்டுல படிக்கிற பசங்களாம் இருக்கிறாங்க, திடீர்னு கரண்ட் கட்டாது, நாங்க எங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கிறது. அங்க பார்த்தா ஜூன் 12, 13 மேட்டூர் அணை திறந்து விடல, இங்க பார்த்தா விவசாய பயிர் கடன் ரத்து பண்ணல. ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு. 10வது வரைக்கும் மேகதாது அணைவர் இவ்வளோ பிரச்சனையும் தமிழ்நாட்டுக்குள்ள தொடர்ச்சியா ஓடிக்கிட்டே. இதுல நோட்டுன்னு கீழே போட்டு முக்கியமான ஆட்களை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது இந்த தாவேக்காக ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களால கத்தி கூப்பாடும் போட முடியல, கதறி அழவும் முடியல. ஏன் அப்படின்னா, இந்த சிவாஜி அப்படிங்கிற படத்துல ஐயா ரஜினி அவர்கள் மிளகா எடுத்துட்டு கொடுத்தனே மிளகா சாப்பிடுவாப்புல. அப்ப எதுவுமே பண்ண மாட்டாப்புல, ரியாக்ஷனே காமிக்க மாட்டாப்புல, அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு மிளகா சாப்பிடுவாப்புல. சாப்பிட்டுட்டு பாத்ரூம்ல போய் கத்துவாரு பாருங்க, ஒரு கத்து அப்படின்ட்டு அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள அப்படின்ட்டு. தாவேக்காக்கு வாக்களிக்கும் போது, அதாவது விசில் சின்னத்தை அமுக்கும் போது எவ்வளவு இனிமையா இருந்தது. இப்ப விசில் சின்ன ஆட்சி பண்ணும் போது எறும்பு கிடைச்சா கூட கத்த முடியல. பாவம் மனசுக்குள்ளேயே குமிங்கி அழுகுறாங்கன்னா பாத்துங்களேன், அவ்வளவு கொடூரமா இருக்கு அவங்க நிலைமை. சரி, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம மிகப்பெரிய சின்ன சயின்டிஸ்ட பத்தி பேசிடுவோமா. இந்த சின்ன வயசுல குட்டி அணிலா மாஸ்டர் மகேந்திரன் அப்படின்ட்டு ஒரு அண்ணன் இருக்காரு இல்லையா, அவரு பாக்கியராஜ் ஐயா அவருடைய படத்தெல்லாம் நடிச்சிருப்பாரு. இப்ப அந்த குட்டி அணிலு பெரிய அணிலா அப்கிரேட் ஆயிடுச்சு, ப்ரொமோட் ஆயிடுச்சு. அந்த அணிலு சைலண்டா இருந்தா பரவாயில்ல, பேட்டி கொடுக்குது யூடியூப் சேனல். கரண்ட் வரலன்னா எதுக்குங்க கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? விஜய் என்ன ஒழுங்கா பாத்துருவாரா? என்ன நீங்க கேள்வி கேக்குறீங்க? கேள்வி எல்லாம் கேட்காதீங்க, என் வீட்டுல நிறைய கரண்ட் இருக்கு, வந்து எல்லாரும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாப்புல. எனக்கு என்ன தோணுது, ஏற்கனவே மின்சார வாரியம் வேற நட்டத்துல ஓடுது, என்ன அது வேற பட்ஜெட்டா ஒதுக்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுவோம், மொத்தமா ஊத்தி மூடிட்டு மகேந்திரன் மின்சார வாரியம்னு தொடங்கி அதுல தமிழ்நாட்டுல இருக்க எல்லா மக்களினுடைய பிளக்கை கொண்டு போய் மகேந்திரனுடைய வீட்டுல போட்டுருவோம். எல்லாரும் சப்மிட் போடு, கரண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஆனா அண்ணன் வீட்டுல கரண்ட் இருக்கு எடுத்துங்க அப்படின்னு சொன்னவரு வீட்டு அட்ரஸ் கடைசி வரைக்கும் சொல்லாம போயிட்டாருங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான செய்தியா இருக்கு. என்ன பண்றது, அதாவது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னு ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதிய ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பாடியிருக்கிறாரு. ஆனா இவருக்கு இந்த பெரியாரின் மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஆளு மட்டும் வளர்ந்துருக்காரு தவிர அறிவு சுத்தமா வளரல. என்ன பாஸ், என்ன சார், மகேந்திரன் சார், மகேந்திரன் சொன்னது எவ்வளவு பெரிய ஆளுமைகளுடைய பேரெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா எதுவுமே சம்மந்தம் இல்லாம மகேந்திரன்ற பெரிய பேரை வச்சுக்கிட்டு முட்டாபாய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்களே யூடியூப்ல, உங்களை என்னன்னு சொல்றது? நம்ம இவரை பார்த்து ஒரு கல் ஒரு கண்ணாடினா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சாப்புல, அந்த படத்துல அண்ணன் சந்தானம் கேட்பாரு, நீயும் கோபால் கடா வாத்து பிரியாடியா அப்படின்னு. நம்மளும் இவரை பார்த்து யாரு நம்ம மகேந்திரனை பார்த்து என்ன நீயும் திருச்சி கிடக்கா அதுன்னு நம்ம கேள்வி எழுப்பிருக்கு. டேய், ஏற்கனவே நிறைய நாய் நொண்ணு குறைச்சிக்கிட்டே இருக்குப்பா, நீ வேற போய் லிஸ்ட்ல சேர்ந்துடாத, ஓரமா தள்ளி நில்லு அப்படின்னு இவர் சொல்லிட்டு அங்கிருந்து வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை அப்படின்னு கையை செஞ்சு சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க.
எப்படி மாறிடுச்சு இந்த நாய். உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி ஒரு நாயை பத்தி பேச போய் நம்ம பொதுவா யாரையும் நாய் அப்படின்னு திட்டி நாயை அசிங்கப்படுத்த விரும்புறது இல்லை. ஏன் அப்படின்னா நாய் ரொம்ப நன்றி உள்ள பிராணி, நன்றி உள்ள ஒரு உயிரினம். புரியுதுங்களா? இந்த நாய் தெருநாய் மாதிரி யாருக்கிட்ட எத்தனை பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுச்சின்னு தெரியல, எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டுச்சின்னு தெரியல, எத்தனை லெக் பீஸ் வாங்கி தின்னுச்சின்னு தெரியல. ஆனா இந்த நாய் சொல்லுது எல்லாரையும் நாய். இந்த நாயின் சினிமா வெளிவந்த உடனே டிக்கெட் வாங்கி பார்த்தாங்களே அவங்கள நாய் அப்படின்னு சொல்றாரா? இல்ல நானும் அரசியலுக்குள்ள வரலாமா, நானும் மக்களுக்கு சேவை செய்யலாமா என்று நாய்களிடம் ஒப்புதல் வாங்கினாரா, இல்ல மக்களிடம் ஒப்புதல் வாங்கினாரா? இப்ப நான் திருச்சி கிழக்குல நிக்க போறேன், எனக்கு எல்லாரும் வாக்களிங்க அப்படின்னு நாய்கள் கிட்ட போய் வாக்கு சேகரிப்பாரா, இல்ல மக்களிடம் சென்று வாக்கு சேகரிப்பாரா? அப்ப நாய் வாக்களிக்கணுமா, மக்கள் வாக்களிக்கணுமா? இது நமக்கு தெரியலங்க. உண்மையிலே இது எனக்கு தெரியல. என்னங்க 4 படம் நடிச்சா நக்கல் வந்துருமா உங்களுக்கு? திமிர் வந்துருமா உங்களுக்கு? அகங்காரம் வந்துருமா உங்களுக்கு? எல்லாரையும் நாய்ங்க அப்படிங்கிறீங்க. என்னங்க இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அப்ப இவ்வளவு நாள் இந்த மண்ணுல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நாங்களே நின்று போராடிட்டு இருக்கோம். எதுக்காக நின்று போராடுறோம்? ஐயா விஜயகாந்த் அவர்களோட போகட்டும், திரை கவர்ச்சி அரசியல் முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு இவ்வளவு நாள் நின்று போராடிட்டு இருக்கோமே. அப்ப ஐயா நடுவில் ரஜினி அவர்கள் வராரு, ஐயா கமலஹாசன் அவர்கள் வராரு. 10வது குறை இப்ப அறகுறையா ஒரு அரசியல் நடந்துகிட்டு இருக்கு, அறகுறையா ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் தட்டி கேட்டு நின்று போராடிட்டு இருக்கோம். இப்ப வரைக்கும் ஸ்டில் நான் போராடிட்டு இருக்கேன். இப்ப என்னடானா சின்ன குட்டி அணில் மகேந்திரன் வரா, நீங்க வரீங்க, இன்னும் எத்தனை பேர் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க? நாங்களாம் அரசியலுக்குள்ள வருவோங்க, நாங்கெல்லாம் வர தயாரா இருக்கோம், எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நாம் தமிழர் உரிமொழியில நம் மொழி காக்க, இனம் காக்க, மண் காக்க, மானம் காக்கன்னு அரசியலுக்குள்ள அதை போய் புகுத்தி வச்சிருக்கோமே. எதற்காக அதை புகுத்தி வச்சிருக்கிறோம்? ஏன் அந்த அரசியலை நாங்க முன்னெடுக்கிறோம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் தமிழ்நாட்டில் வேண்டும் அப்படின்னு நின்று இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கேன். அதுல நானும் ஒருத்தன் தான். 12ஆம் வகுப்பு படிக்கிறேன், மதிப்பெண் முக்கியம், ஸ்கூல்ல பிரச்சனை, இத்தனையும் தாண்டி அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு நின்று நானும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு ஆளா அப்பெல்லாம் நான் என்ன இதுக்கு அரசியல் பேசிட்டு இருக்கேன்? அரசியல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்குலாம்? பெரிய இது மாதிரி அரசியல் பேச வந்துட்டீங்க. எத்தனை அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதற்காக போராடுறாங்க தெரியுமா? என்னென்ன நடக்குது தெரியுமா? நீங்க மட்டும்தான் என்ஜிஓ நடத்துறீங்களா? என்ஜிஓனா எங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாதா? நீங்க நடத்துறது மட்டும்தான் என்ஜிஓவா? உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்திய ஒன்றியம் முழுக்க எத்தனை என்ஜிஓக்கள் இயங்கிட்டு இருக்கு, எத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வாழ்க்கையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு உட்கார வச்சு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியுமா உனக்கு? வந்துட்டு அரசியல் நான் சேவை செஞ்சா அப்படின்னா உங்களுக்கு வாக்களிச்சுவாங்களா? எல்லாரும் வாக்களிக்கணும் நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அவங்களாம் என்ன பெருசா ரொம்ப அப்படியே பீஞ்சிக்கிறாங்களா? இப்ப சொன்னேனே இவ்வளவு என்ஜிஓக்கள் இயங்கிட்டு இருக்கு, இத்தனை பேருக்கு சோறு போடுறாங்க அப்படின்ட்டு. அவங்களாம் என்னைக்காவது பேப்பர்ல மக்கள்கிட்ட ஏங்க நான் அரசியலுக்குள்ள வரலாமா அப்படின்னு யாராவது கருத்து கணிப்பு செய்யறாங்களா? அவங்க சேவை தான் பண்ணிட்டாங்க. நீ சேவை பண்ற நடிச்சுக்கிட்டு இருக்க, அவங்க உண்மையிலேயே உட்கார வச்சு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் இல்ல, காசு எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ பண்ணாதெல்லாம் எவ்வளவு பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க மட்டும்தான் என்ஜிஓ கிடையாது சார். எத்தனையோ பேர் என்ஜிஓ ரன் பண்றேன். அவங்க யாரும் நாங்களும் அரசியலுக்குள்ள வரலாமா, நாங்களும் சேவை தான் செய்யறோம், யாரும் நாக்க தொங்க போட்டுட்டு லோன்னு கொலையில அவங்களும் சேவை தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் அரசியல்ல என்ன தெரியும்? முதல்ல தூத்துக்குடியில 13 பேர் துப்பாக்கியால சுட்டு கொல்லப்பட்டாங்க, அதை பத்தி என்ன தெரியும்? அதை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? மேகதாது அணை பிரச்சனை இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு, அதுக்கு என்ன உங்க பதில் என்ன? கண்ணகி சிலைக்கு இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்கோம், அதுக்கு என்ன பண்ணீங்க? கேரளால இருந்து தண்ணி தரல, தமிழ்நாட்டுல கர்நாடகால இருந்து தண்ணி வரல, இவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ஐயா விஜய் அவர்களுடைய கூட்டத்துல கரூர்ல 41 பேர் இறந்து போனாங்க. அப்பெல்லாம் எங்க புடுங்க போயிருந்தீங்க? இப்போ இருந்தீங்க நான் மக்களுக்கு சேவை செய்வாரன்னு. இப்ப எதுக்கு ஏன் வரீங்க? அப்பெல்லாம் தெரியலையா? 2009 நடந்ததெல்லாம் தெரியலையா? அப்பெல்லாம் எங்க போயிருந்தீங்க? அப்பயும் பிரச்சனை தானே மக்களுக்கு. அப்பயும் எல்லாரும் கொந்தளிச்சாங்களா ஐயோ அப்படின்ட்டு. அப்ப தெரியலையா? இப்ப எதுக்கு வரீங்க? இப்ப எதுக்கு கொலைக்கிறீங்க? இருக்கு. இவங்க எல்லாம் எதற்கு வராங்க?
தமிழ்நாட்டையும் தமிழர்களுடைய பொருளாதாரத்தையும் சுரண்டி சாப்பிடதான். வேற என்ன தேவை இவங்களுக்கு இருக்குது? தமிழ் தேசியம் இழந்து விடக்கூடாது, வந்து விடக்கூடாது தமிழ்நாட்டுல. அதுதான் இவங்களுடைய மெயின் குறி. நான் கேட்டதெல்லாம் சும்மா. இன்னும் எத்தனை பேருங்க சார் வருவீங்க, எத்தனை பேருங்க ஐயா வருவீங்க? அவங்க பெரிய லிஸ்டே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவரு வி ஆர் த லீடர்ஸ், எத்திக்ஸ் கத்து கொடுப்போம் அப்படின்னாரு. இப்ப இவரு நான் அரசியலுக்கு வரலாமா என்று கேட்டு வர்றாரு. இன்னொருத்தர் வந்தாரு, என் வீட்லயும் கரண்ட் இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தர், ஏன் நாங்களாம் வரக்கூடாதா, எங்களுக்கு எல்லாம் உரிமை இல்லையா என்று கேட்டு அவரு உள்ள இருக்காரு. எல்லாருக்கும் நீங்க முட்டாள் மாதிரி வாக்களிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்க. இந்த ஓட்டு போடும்போது ரொம்ப ஜாலியா போய் சின்னத்துக்கு தான் போடுவேன் அப்படின்னு அமுக்கிட்டு வந்தீங்க, ஜாலியா மகிழ்ச்சியா அமுக்கிட்டு வந்தீங்க. இப்ப எல்லாம் எப்படி போறீங்க? கவலையோட வருத்தத்தோட போறீங்க. ஏன்? உங்களோட பிள்ளைங்க தான் பள்ளி கல்லூரிகள்ல படிக்க முடியல, கரண்ட் கட்டாய் வருது. ஏன்? உங்களுடைய உறவினர்கள் தான் மருத்துவ முறையில இறந்து போறாங்க, கரண்ட் இல்லாம. இப்ப வலிக்குதா? ஓட்டு போடும்போது மகிழ்ச்சியா விஜய் எல்லாக்குதான் போடுவேன் அப்படிங்களே, இப்ப வலிக்குதா? அப்பயே சொன்னமே, இப்ப வலிக்குதா? வாங்குங்க, வேற என்ன பண்றது? மக்களே, மீண்டும் மீண்டும் சொல்றோம், இவங்கெல்லாம் நம்ம சுரண்டி சாப்பிடதான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து கான்சியஸோட ஓட்டு போடுங்க. உங்களுக்கு இன்னும் வாக்களிப்பதை பத்தி தெரியவே இல்லை, வாக்கினுடைய சக்தி என்ன அப்படிங்கிறது உணராமதான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க வாக்களிச்சுட்டு இருக்கீங்க. தயவு செய்து சொல்றேன், இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா சுரண்டி சாப்பிட்டுருவாங்க. எனவே என் அருமை தமிழ் மக்களே, அருமை தமிழ் சொந்தங்களே, உணர்ந்து வாக்களியுங்கள், சிந்தியுங்கள், செயல்படுங்கள். அடுத்த காணொலியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.